ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோட இந்த வராகி அம்மா உனக்கு நல்லதை தான் செய்வேன், நல்லதை தான் சொல்லுவேன்ற நினப்போட என் நெற்றியை தொட்டு விட்டாயல்லவா? அப்புறம் என்ன, உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு இரவுக்குள்ளாகவே நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். நீ பக்தியோடு என்னை நினச்ச ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக உன் துன்பத்தை போக்குவதற்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் என் செல்லமே. என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ எந்த வேலையை செஞ்சாலும் எல்லாமே நல்லா வெற்றிகரமாக முடியும்படி நான் செய்கிறேன். இந்த வராகி அம்மாவின் வாக்கை நீ முழுமையாக நம்பினாலே போதும். நல்ல மனசு உள்ளவங்களுக்கு இந்த உலகம் நல்லதாகவே தெரியும். கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்களுக்கு இந்த உலகம் கெட்டதாகவே தெரியும். ஆக மொத்தத்தில் ஒவ்வொருத்தர் பார்க்குற பார்வையை பொறுத்தும்தான் இந்த உலகமும் அதில் இருக்க மனிதர்களும் மாறுபடுவாங்க. நீ எப்போதுமே நல்ல எண்ணத்தோட நல்ல பிள்ளையாக எல்லாவற்றையும் நல்ல சிந்தனையோட பார்க்க பழகு. நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக இருந்து நீ நினச்ச விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக முடிச்சு தரேன். நீ எதுக்காகவும் தயங்கி நிற்காம நம்பிக்கையோட நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும் என் செல்லமே. விதியில் சதி இருந்தால் அதை அறிவால் ஜெயிக்க முடியும். ஆனால் அந்த சதியே உனக்கு விதியாக எழுதப்பட்டிருப்பதால தான் இத்தனை நாளாக கஷ்டப்பட்ட. யாரெல்லாம் உனக்கு எதிராக சதி செய்யணும்னு வேலை செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக தான் என்னுடைய நெற்றியை தொட சொன்னேன். இதுதான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்குவதற்கான இறுதி வாய்ப்பு. இனி எல்லா சூழ்நிலைகள்லையும் இந்த வராகி அம்மாவும் கூடவே இருந்து உன் வேதனைகளை போக்கி உன் மனசுக்கு சந்தோஷத்தை தருவேன். உன் மனசில் என்ன கவலை இருந்தாலும் அதை அப்படியே என்கிட்ட சொல்லிடு என் செல்லமே. அது அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி தர்றேன். என்னையே நம்பி இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நான் காப்பாற்றுறேன். உன் முதுகுக்கு பின்னால் யார் உன்னை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு தெரியுது தானே? கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இரு. உன்னை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய மனிதர்களை நீயும் கண்டுக்க வேணாம். உன்னை பற்றி புறம் பேசும் மனிதர்களையும் கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்திட்டு நீ செய்ய வேண்டிய விஷயங்கள்லையும் வேலைகள்லையும் கவனம் செலுத்து. நிச்சயமா இந்த வராகி அம்மா உன்னை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டுட்டு போவேன். உன் முகத்துக்கு முன்னால் பேச தைரியமற்ற மனிதர்கள் தானே உன் முதுகுக்கு பின்னால் கண்டதையும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கடைசி வரைக்கும் இதே போல தான் இருக்க போகிறாங்க. அப்படிப்பட்டவர்களை ஓரம் கட்டிட்டு நீ முன்னேறி போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை தரணும்னு முடிவெடுத்துட்டேன். நிச்சயமா நீ நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏற்ற ஊக்கத்தையும் உறுதியான தைரியத்தையும் நான் தர்றேன். எப்போவுமே நீ எதை இழந்தாலும் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும்னு நீ நம்பு. எது உனக்கு நல்லதோ அதை உன்னை விட்டு விலக மாட்டேன், விலக்கி வைக்கவும் மாட்டேன். எது உனக்கு சரி வராதோ, எது உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராதோ அதைத்தான் நீ இழக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. நீ நம்பிக்கையோடு என் நெத்தியை தொற்றுக்க. அப்படி இருக்கும்போது நிச்சயம் உனக்கானது எல்லாமே உன் கைகளில் வந்து சேர்ந்தே தீரும். எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யாரால் கிடைக்கும்னு எதுவுமே தெரியாமல் எல்லாரும் தேடுகிற ஒரு விஷயம்தான் நிம்மதி. அந்த நிம்மதியை தேடி தேடி தான் நீயும் ஓடிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமே உன் வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பது மட்டும்தான் என்னுடைய முதல் வேலையாக இருக்க போகுது. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ பல விஷயங்களை இழந்துட்ட. ஆனால் இப்போது நீ இழந்தது எல்லாத்தையும் புதுப்பித்து கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். அது மட்டுமல்ல, இந்த பிறவியில் இனி நீ எதையுமே இழக்கும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நீ என்னை பார்க்குற இந்த நொடியில், என்னுடைய வார்த்தைகளை கேட்குற இந்த நொடியிலேயே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சு போய் இன்று இரவுக்குள்ளாகவே உன் வேண்டுதலும் விருப்பங்களும் நிறைவேறும்படி நான் செய்ய போகிறேன். கூடிய சீக்கிரமே மகிழ்ச்சியான நல்ல விஷயம் நடக்க போகுது. நீ பக்தியோட இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சினா உனக்காக உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேங்கிறத
நீ புரிஞ்சுக்கோ. வராகிதாயே துணைன்னு என்னை மனசுல முன்னிறுத்திக்கிட்டு நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும், எல்லா நல்ல காரியங்களிலும் நிச்சயமாக நான் வெற்றியே கொடுப்பேன். இப்போதைக்கு நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியும். என்னதான் இந்த வராகி அம்மா அது இதுன்னு ஆறுதல் சொன்னாலும் இன்னும் எந்த நல்லதுமே வாழ்க்கையில நடக்கலையேன்னு தானே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க. இப்போது உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் எனக்கு தெரியும். உன் சோம்பலையும் சோம்பேறித்தனத்தையும் தூக்கி போட்டுட்டு என் மேல பக்தியோடு என்னை வழிபட ஆரம்பிச்சினா உனக்கு வருத்தத்தை கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில உனக்கு உயர்வை கொடுப்பேன். இன்றைய உனது எல்லா வேண்டுதல்களுக்கும் பதில் சொல்ல நான் தயாராக வந்துவிட்டேன் என் தங்கமே. இந்த நிமிஷத்துல இருந்தே உன் மனசுல இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் அகற்றி உனக்காக ஒளியேற்றி உன் வாழ்க்கையவே ஜொலிக்க வைக்க போறேன். சில பேருக்கு உன்னை பிடிக்காம போயிருச்சுன்னா அதுக்கு காரணம் உன் குணம் சரியில்லைன்னு இல்லை, அவங்க குணத்துக்கும் உன் குணத்துக்கும் ஒத்து வரல. உன் நல்ல மனசுக்கும் அவர்களுடைய கெட்ட குணத்துக்கும் ஒத்து வராததுனால தான் உன்னை விட்டு விலகி இருக்காங்களே தவிர எந்த விதத்திலும் நீ யாருக்கும் சளைத்த பிள்ளை கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போவுமே நீ எதை இழந்தாலும் அதை விட சிறப்பானதை தான் நான் உனக்காக உன் கைகளில் வந்து கொடுப்பேன். நீ இழந்தது எதுவும் உனக்கு சரி வராதுங்கிறத கூடிய சீக்கிரம் காலம் உனக்கு புரிய வைக்கும். நீ என்கிட்ட என்ன கேட்டன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதை எப்படியாவது உன் கைகளில் ஒப்படைச்சு உன் வாழ்க்கையை அபாரமானதாக அற்புதமானதாக மாற்ற போகிறேன். உன்னை பிடிக்காதவங்க யாருக்கும் நீ பாரமாக இருக்க வேண்டாம். அதே போல் உனக்கு பிடிச்சவங்களை விட்டு நீ விலகி நிற்கவும் வேண்டாம். உனக்கு என்ன வேணும்னாலும் நீ யாருக்கிட்டையும் எதுவும் கேட்காம இந்த வராகி அம்மா கிட்ட வந்து எனக்காக இதை மட்டும் செஞ்சு கொடுமான்னு கேட்டாலே போதும். நீ எந்த அளவுக்கு ஆசைப்பட்டு கேட்குறியோ அந்த அளவுக்கு அதை சிறப்பாக வெற்றிகரமாக உயர்வா நான் செஞ்சு கொடுத்துருவேன். நீ மன உறுதியோடு போராடிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். அதனால எப்போதுமே நீ இதே பக்தியோட பாசத்தோட மன உறுதியோட முயற்சி செஞ்சினா அந்த முயற்சிக்கேற்ற தகுந்த பலனை நிச்சயமாக நீ பெறுவ. உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார வச்சு நான் அழகு பார்ப்பேனேன் செல்லமே. உன் வாழ்க்கை இன்னும் மென்மேலும் உயரப்போகுது. உனக்கு எவ்வளவு கஷ்டமான சூழல் வந்தாலும் அது அனைத்தையும் மாற்றி உன் மனசுல நீ நினைச்ச நல்ல விஷயங்களை உனக்காக நான் நடத்தி கொடுத்துட்றேன். நீ பெற்ற அவமானத்தை விட மற்றவங்க உன்னிடமிருந்து பெறப்போகும் யாசகம் அதிகமாக இருக்க போகுது. யாரெல்லாம் உன்னை அசிங்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உன்னை மட்டம் தட்டி பேசினாங்களோ அவர்களை உன்னிடம் வந்து கையேந்தி நின்று யாசகம் பெறக்கூடிய சூழ்நிலைகளை நான் உருவாக்க போகிறேன். எல்லார் முன்னாலும் நீ மலை போல உயர்ந்து நிற்ப. எல்லாரும் உன் முன்னால கைகட்டி நிற்க போகிறாங்க. இந்த வராகி அம்மா உன்னை ஏளனமாய் பார்த்து சிரித்தவர்கள் கண் முன்பாகவே உயர்த்தி வாழ வைக்க போகிறேன். வாழ்க்கையின் தொடக்கத்தை புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் யதார்த்தமாய் ஏற்றுக்கொள்ளும் பிள்ளையாக நீ இரு. இப்போது உன் வாழ்க்கையில் எந்த உறவுகளும் உனக்கு கை கொடுக்க உதவிக்கு வர ஆள் இல்லாட்டியும் நீ கவலைப்பட வேணாம். எப்போதும் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு என்னாலான எல்லா முயற்சிகளையும் நான் செய்வேன். நீ முன்னேற்றம் அடைவதற்கு காரணமே உன்னுடைய முயற்சி தானே. மற்றவங்க ஒரு துளியளவு கூட உனக்கு உதவி செய்யாத போதும் உன்னுடைய சொந்த முயற்சியால் நீ வளர்ந்துக்கிட்டு இருக்க. அதனால தான் கொஞ்சம் வெற்றி கால தாமதம் ஆகுதே தவிர நிச்சயமாக சுய உழைப்பால் சுய முயற்சியால் முன்னுக்கு வரக்கூடிய நீ நிச்சய கௌரவமாக கம்பீரமாக வாழுவாய். அடுத்தவங்க காசு பணம் சொத்து பங்குன்னு எதையுமே எதிர்பார்க்காம உன் உழைப்பாலும் முயற்சியாலும் கௌரவத்தோடு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய நீதான் வாழ்க்கையில வெற்றி பெற்ற ஆளாக நிற்க போற என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் துணையோடு நீ நெஞ்ச நிமித்திக்கிட்டு தைரியமாக சொல்லலாம், நான் உழைப்பால உயர்ந்துக்கிட்டு இருக்க பிள்ளைன்னு. ஆமாம், உன் உழைப்பும் முயற்சியும் தான் உன் வாழ்க்கையில் உன்னை பெரிய ஆளாக மாற்ற போகுது. எல்லாருக்கிட்டையும் அன்பா பாசமா நேசமா பேசு பழகு. ஆனால் யாருடைய அன்பிலும் கரைந்து உருகிடக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் பணிஞ்சு பேசு, ஆனால் அடங்கி போயிடாத. எல்லாருக்கிட்டையும் நல்லா பழக்கம் வச்சுக்கோ.
ஆனால் யாரையும் முழுமையாக நம்பிடக்கூடாது. இருப்பதை கொடு, ஆனால் கொடுத்து கொடுத்து எல்லாத்தையும் இழந்து விடக்கூடாது. கவலைப்படலாம், ஆனால் ஒருபோதும் மனசு உடைஞ்சு போகக்கூடாது. ஏன்னா கவலையோ துக்கமோ சந்தோஷமோ நேசமோ பாசமோ நம்பிக்கையோ எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. இதுவரைக்கும் நடந்ததும் இப்போது நடந்துகிட்டு இருக்கதும் எல்லாமே இந்த வராகி அம்மாவின் செயல்தான். இனி நடக்க போறதும் கூட என் அருளால உன் வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கும். நடந்ததையும் நடக்க போறதையும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை தான் செய்கிறேன்னு புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை துறையை பற்றிய கவலையும் குழப்பமும் உனக்கு வேண்டாம். எல்லா குழப்பங்களையும் நீக்கி நீ சந்தோஷமா தெளிவா வாழும்படி உன் குடும்பத்தை நான் உயர்த்த போறேன். நீயும் உன் வீட்டில் உள்ளவங்களும் உன் குடும்பமும் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோட வாழ்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை நிச்சயமாக நான் செஞ்சு தருவேன். உன் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் பிரார்த்தனைகளையும் இன்று இரவுக்குள்ளாகவே நான் நிறைவேற்றி கொடுத்துடுவேன் செல்லமே. ஒருத்தருடைய வாழ்க்கைங்கிறது அவருடைய கற்பனையின் நிறத்தில்தான் வண்ணம் பூசப்படுது. எப்போதுமே நீ கற்பனையில கூட கெட்ட விஷயத்தை நினைக்காத. நினைப்பிலும் நல்லதே இருக்கட்டும், உன் கனவிலும் கற்பனையிலும் கூட நல்லதே நடக்கும்னு நம்பு. அடுத்தவங்களை குறை சொல்லி நான் தான் பெரிய ஆள்னு காட்டிக்கக்கூடிய எந்த மனிதனும் வாழ்க்கையில நிம்மதியா வாழ முடியாது. அதற்கு பதிலாக எல்லாருமே நல்லவங்க, எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு நீ நினைச்சினா அதுதான் உன் வாழ்க்கைக்கு நிறைவையும் நிம்மதியையும் தரக்கூடியதாக இருக்கும்.